சாம்சங் ஃப்ளிப் 4 நம்மகிட்ட வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சான். ஸோ க்ளோஸ் பண்ணால் சம்டைம்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் பிளாங்காக தான் இருக்குது என்கிட்ட வரும்போது. ஸோ இந்த டிஸ்பிளே தெரியுது. இதில் வந்து டிஸ்பிளே ஃபால்ட் வராது, மேக்ஸிமம் உள்ளே இருக்க அந்த ஸ்டிப்பு தான் இஷ்யூ வரும். ஸோ இதான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க இப்போ ரெடி பண்ணலாம் இதை. டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்துருச்சு. நம்ம வந்து ஸ்டிப்பு தான் வேறு ஒரு ஸ்டிப்பு இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பாருங்கள் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே டேமேஜ் கிடையாது. இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஃப்ளிப்பு ஃபோல்டு இருந்துச்சுன்னா, பிளாங்க் ஆகிடுச்சுன்னா டிஸ்பிளே மாற்ற வேணாம், இந்த ஸ்டிப்பு மாற்றினாலே ரெடி ஆயிரும். இப்போ இந்த ஃபோனை நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம ரெடி பண்ணலாம். வாங்க ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு இந்த மொபைலில் அந்த ஃப்ளெக்ஸ் மாற்றுறது பார்த்தீங்கன்னா ஃபோனை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணால் தான் நம்மளால் அதை மாற்ற முடியும். நாங்கள் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த ஸ்டிப்பை நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இது ஓல்டு ஸ்டிப். இது ஃபோல்டு ஃப்ளிப்லலாம் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஃபோல்டு ஃப்ளிப் எல்லாத்துலேயும் இந்த ஃபால்ட் வரும். இப்போ ஃபோனை பக்காவாக கம்ப்ளீட்டாக நம்ம பேக் பண்ணிட்டோம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி காட்டுற பாருங்க. எந்தளவுக்கு ஃபோர்ஸாக ஓப்பன் பண்ணாலும் எதுவும் டேமேஜ் ஆகாது, ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. ஸோ பக்காவாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றணுன்னா எங்களை கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு ஃபோல்டு ஃப்ளிப்புன்னு டைப் பண்ணுங்கள் மாடல் நம்பரோட. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கமெண்ட்டில் வந்து நாங்கள் சொல்கிறோம்.